சொல்றேன்ல, சொல்றேன். விஜய் கொடுத்த நம்பிக்கை தான் போதுமா? விஜய் மாமாவா? நிவின், என்ன விளையாடுறீங்களா? சம்பந்தமே இல்லாம அவர் பேர்ல இதுல கொண்டு வராதீங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் தேவையில்லாம யார் மேலயும் பொய்யா குத்த சொல்றவன் இல்ல. விஜய் தான் என்கிட்ட வெயிட் பண்ண சொன்னாரு. விஜய் அவர் ஏன் அப்படி சொல்லணும்? விஜய் மாமா ஏன் அப்படி உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லுங்க. ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு ஏன் அப்படி சொன்னார்னு சொல்லுங்க. காவேரிக்கு விஜய்க்கு நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் போதுமா? கான்ட்ராக்டா? நிவின் என்ன சொல்றீங்க? கான்ட்ராக்ட் மேரேஜா? மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டெல்லாம் பண்ணுவாங்களா? இது என்ன சினிமாவா? நீங்க என்ன கதை சொல்றீங்க? நான் ஒண்ணு கதையெல்லாம் சொல்லல. விஜய் என்கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்ட சொல்றேன். ஆமா யமுனா, 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டுதான் விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணாரு. நிவின், நீங்க விஜய் மாமா மேல இருக்க கோவத்தால அவரை பத்தி எதுவும் தப்பா சொல்லல? இல்ல, என்னால விஜய் மாமாவை நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கவே முடியல. அப்ப நான் போய் சொல்றேனா? சொல்லு, நான் போய் சொல்றேனா? என்ன பத்தி நீ அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கியா? அப்ப நான் போய் சொல்றேனா? சொல்லு யமுனா. அந்த ஆளு விஜய் பத்தி உன்னால தப்பா யோசிக்க முடியாது. ஆனா நான் உண்மையை சொன்னாலும் என் கேரக்டர் நீ அசிங்கமா யோசிப்ப, அப்படிதானே? நீ என் வார்த்தையை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் சொல்றதா உண்மை. விஜய்க்கு காவேரிக்கு நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இத விஜய் என்கிட்ட சொன்னாரு. அவருக்கு வீட்ல இருந்த பிரஷரால காவேரியை கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணிருக்காரு.